ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தெரிஞ்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். இதை நிறைய பேருக்கு பர்ஃபெக்டாகவே செய்ய தெரியும். ஆனால் சில பேர் பிகினராக இருப்பாங்க. சில பேருக்கு எவ்வளோ தான் செஞ்சாலும் அந்த பர்ஃபெக்டாக வராதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால குலாப் ஜாமுன் பர்ஃபெக்டாக வராமல் போயிடும். அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை திருத்திக்கிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக அழகாக வரும். எப்படி குலாப் ஜாமுனை கடையில் கிடைக்கிற மாதிரி நீட்டாக அழகாக நல்லா பர்ஃபெக்டாக உள்ள வெந்து இருக்கிற மாதிரி நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக ஜூஸியாக செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் 175 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது 175 கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேன். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கும்ல, அந்த பேக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரியே வேறு பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஆனால் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கரெக்டாக அழகாக நீட்டாகவே வரும். இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை சளிச்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி எல்லாமே நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குலாப் ஜாமுன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. மாவா தனியாக வாங்கிக்குவாங்க, மைதா மாவு தனியாக வாங்கிக்குவாங்க. 1/4 கிலோ மாவாக்கு 100 கிராம் அளவுக்கு மைதா கரெக்டாக இருக்கும். அது போட்டு நிறைய பேர் செய்வாங்க. அப்படி செய்கிறதுனா கூட செய்யலாம். ஆனால் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நான் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம பிசையும் போது சில நேரம் ரொம்ப கையில் ஒட்டும். ஸோ நீங்கள் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டும் போது கொஞ்சம் கையில் பிசு பிசுன்னு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக வரும். அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணலாம். இப்போ நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால், நீங்கள் குலாப் ஜாமுன் செய்யும் போது சூடான பாலோ சூடான தண்ணியோ ஆட் பண்ணவே கூடாது. எல்லாமே நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி தான் ஆட் பண்ணணும். நீங்கள் சூடாக ஆட் பண்ணிங்கன்னா சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணாது. சில நேரம் மாவு ஹார்டாகிடும். ஸோ நீங்கள் பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நல்லா ஐஸ் வாட்ரு, அப்படி இல்லைன்னா பால் நீங்கள் ஆட் பண்ணலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணணும். ஏன் நான் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த மில்க் டேஸ்ட்டோடு இருக்கும் போது நம்மளுக்கு ஸ்வீட் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் பால் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 ml தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். நான் ஆட் பண்ண போகிறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி பால், பாதி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போனா தான் டெக்ஸ்சர் நல்லா வரும்ன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பால் 20லேருந்து 25 ml இருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 20 ml இருக்கும். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவைப்படுற அமௌண்ட் 45 ml உங்களுக்கு தண்ணியோ பாலோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் முழுக்க முழுக்க பாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை முழுக்க முழுக்க தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தான் உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ தண்ணி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நீங்கள் மெதுவாக மாவு பிசையணும். பிசையும் போது என்ன இம்பார்ட்டண்டான டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரல்களை வச்சு தான் நீங்கள் பிசையணும். உள்ளங்கை படவே கூடாது. உள்ளங்கையை பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் ஆயிரும் மாவு. ஸோ விரல்களை வச்சு லைட்டாக அப்படியே ஒன்றா சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒன்றா சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பைண்ட் ஆகிடும். எல்லாமே நல்லா பைண்ட் ஆன முன்னாடி இந்த மாதிரி நிறைய கிராக்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் அடித்து பிசைஞ்சிட்டிங்கன்னா மாவு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இது கொஞ்ச நேரம் ஊற ஊற பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் உருட்டினீங்கன்னா கண்டிப்பாக கிராக்ஸ் விழுகும். ஸோ உங்களுக்கு ரெகுலராக ஷேப்ஸ் வராது, விரிஞ்சு வெடிச்சிரும். ஸோ நீங்கள் பார்த்து மெதுவாக விரல்களை வச்சு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துருங்க. ஒன்றா சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க. ரொம்ப நேரம் தேவைப்படாது. ஒரு 5 நிமிஷமே உங்களுக்கு இதுக்கு அதிகம் தான். 1 நிமிஷம் 2 நிமிஷமே போதும், செட் ஆயிரும் மாவு. இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே சுகர் சிரப் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு சுகர் சிரப் பேக்கெட்டில் எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னா 900 கிராம் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 kg அளவுக்கு நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அவ்வளோலாம் செய்யவே தேவையில்லை. இதுக்கு ஒரு பேக்கெட்டுக்கு இவ்வளோ செய்கிறது ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கப்பில், அதாவது 250 கிராம் 250 கிராம் சுகர் ஆட் பண்ணுறீங்கன்னா அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஏலக்காய் மட்டும் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு பாகுபதம்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் குலாப் ஜாமுன் செய்கிறீங்கன்னா நீங்கள் எந்த
பதமே வந்து இதுக்கு தேவையே கிடையாது. எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் வச்சோடனே நல்லா வந்து சுகர்லாம் வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிரும். கரைய ஆரம்பித்தோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தளன்னு கொதிச்சு வரும். தளன்னு கொதிச்சு வரும்போது ஒரு 2 நிமிஷத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதான் வந்து உங்களுக்கு கரெக்டான பக்குவம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தளன்னு கொதிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெயை தொட்ட மாதிரி இருக்கணும். நான் முன்னாடி சொன்னது வந்து ஸ்வீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுஷா, ஜாங்கிரி இதுக்கெலாம் வந்து பிசுகு பதம் வரணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து சுகர் சிரப்பில் போட்டு தனியாக எடுத்து வைக்கிற ஸ்வீட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப்லேயே தான் இருக்க போகுது. ஸோ வந்து இதுக்கு தேங்காய் எண்ணெய் பதம் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாக இருக்காது. இப்போ விளக்கெண்ணெய் கன்சிஸ்டன்சிக்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் தொட்டால் எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நல்லா அது பாயில் ஆகி வரும். தளன்னு கொதிச்சு வந்தோடனே ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதான் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. ரொம்பலாம் வந்து நீங்கள் பாகுபதம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து அப்சர்வே பண்ணாது, கெட்டியாகவே இருக்கும். ஸோ வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதை அப்படியே வந்து ரெடி பண்ணி தனியாக வச்சுருங்க. நம்ம மாவு வந்து ஊற வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து ஊறிடும். அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து எண்ணெயோ நெய்யோ வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா மாவு வந்து ஆல்ரெடி ஸ்டிக்கியாக இருக்கும். உங்களுக்கு வந்து உருட்டுறதுக்கு ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து எண்ணெயும் நெய்யை ஆட் பண்ணிக்கிற சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மாவு. எடுத்தோடனே ரொம்ப பெருசாக உருட்டிடாதீங்க. ஃபஸ்ட்டு உருட்டி பாருங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே ஒரு நல்ல ப்ரெஸ் கொடுத்து ஒரு ரொட்டேஷன் வந்து நல்லா உருட்டிடுங்க. உருட்டிட்டு அதை அப்படியே மெதுவாக வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து கிராக் இல்லாமல் வந்துடும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து நல்லா வந்து விரல்களால் நம்ம வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சிருக்கோம். ஸோ வந்து மாவு வந்து ரொம்ப கம்ப்ரஸ்டாக இருக்காது. அதனால் வந்து நீங்கள் சாஃப்டாக இருக்கிறத வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் உருட்டும் போது என்ன ஆகும்னா அது நல்லா கம்ப்ரஸ் ஆகி அழகாக வந்து உங்களுக்கு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அந்த கிராக்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போயிடும். வெளியில் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு எந்த கிராக்குமே இல்லாமல் நீட்டாக வந்துடும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ க்ளோஸ்அப்பில் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கிராக்ஸே இல்லாமல் அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும் போது எந்த கிராக்ஸுமே விழுகாது. வெளியில் கிராக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும், கிராக்ஸுக்குள்ளே ஆயில் போகும். ஆயில் போய் நல்லா வெடிச்சு வந்துடும். ஸோ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஹார்டாக வந்து மாவு வந்து பிசைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து உருட்டும் போது கண்டிப்பாக கிராக் விழுகும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அது கம்ப்ரஸ்ட் ஆகிருக்கு. இன்னொரு தடவை நீங்கள் கம்ப்ரெஷன் கொடுத்து நல்லா அழுத்தி உருட்டும் போது என்ன ஆகும், நிறைய கிராக்ஸ் விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து மாவு வந்து ஹார்டாக பிசையாதீங்க, சாஃப்டாகவே பிசைங்க, விரல்களால் பிசைங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வரும். இன்னொன்று என்னென்னா, தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா, தண்ணி அதிகமானால் உங்களுக்கு ஷேப்பு வந்து ஒழுங்காகவே வராது. உங்களுக்கு வந்து நீங்கள் உருட்டி வச்சிங்கன்னா அந்த ஷேப் வந்து அமுங்கி அப்படியே வந்து சப்பையாக மாறிடும். ரொம்ப வந்து அப்படியே வந்து அந்த ஷேப் வந்து அந்த பால் வந்து நேராகவே நிற்காது. அப்படியே அமுங்கிக்கிட்டே வந்து அப்படியே வந்து ஃப்ளாட் ஆயிரும். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, எண்ணெயில் போடும்போது என்ன ஆகும்னா அந்த அதிக தண்ணி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து வெடித்து ஒரு சைடு அப்படியே ஷேப்பே இல்லாமல் இர்ரெகுலராக வந்துடும். அந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்து தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. லைட்டாக சாஃப்டாக தான் பிசையணும்னு சொன்னேனே தவிர தண்ணி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து முக்கியமான டிப்பு. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து உருண்டைகளை நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே ஷேப்பில் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு டிப் இருக்குது. இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து மாவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை வந்து கிள்ளி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிள்ளி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரே ஷேப்பில் இருக்குன்னு உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் எடுத்து பிச்சு உருட்டும் போது உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிள்ளி தனியாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே சைஸ்லேயே கிடைக்கும். உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுனுமே வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே சைஸ்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த உருண்டைகளை வந்து நீங்கள் உருட்டும் போது என்ன பண்ணணும்னா, சீக்கிரம் உருட்டி சீக்கிரமே ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த டிப்பை வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். சீக்கிரம் வந்து நீங்கள் உருட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக வரும். அதே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆயிரும்னா, மேலே இருக்கிற அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனால் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஆயிலில் போடும்போது இருக்க மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தண்ணியாக இருக்கும். அது வெந்து வரும்போது வெளியில் இருக்க மாவு வந்து ஆல்ரெடி ட்ரையாக இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆனது எல்லாமே வந்து நார்மலாகவே வந்து விரிசல் இருக்கும். இன்னும் வந்து விரிசல் அதிகமாகி உங்களுக்கு வந்து கிராக்ஸோடையே வந்து நீட்டாக வராமல் ஒரு இர்ரெகுலரான ஷேப்பில் வந்துடும். நீங்கள் மாவு எந்த அளவுக்கு சீக்கிரம் உருட்டி சீக்கிரம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு குலாப் ஜாமுன் நீட்டாக வரும். மேலே இருக்க லேயரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராக்ஸ் விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் அழகாக நீட்டாக கிராக்ஸ் இல்லாமல் உருட்டிங்களாலும் மேல் மாவு காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கிராக்ஸோட விழுகும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் கிராக் இல்லாமல் உருட்டுங்கன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க.
ஆனால் அந்த மேல் மாவு காயறதை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க. போட்டோடனே பொரிச்சு எடுத்துருங்க. அதே மாதிரி இது உருட்டும் போது ஃபேனுக்கு கீழே உட்காந்து உருட்டாதீங்க. ஃபேன் இல்லாத இடம் இல்லைனா வந்து ஃபேன் இல்லாத இடத்துல நல்ல கூலிங்கான இடத்துல வந்து வச்சு உருட்டுங்க. அப்படி வந்து நீங்கள் உருட்டும் போது மேலே வந்து ஒரு வெட் கிளாத், அதாவது ஒரு ஈர துணி இல்லைனா ஒரு தட்டு வச்சு மூடிட்டு சீக்கிரம் உருட்டிட்டு சீக்கிரம் உடனே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா, ஆயில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். அதாவது ரொம்ப வந்து ஹீட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து வெளியில் வெந்துடும், உள்ளுக்கு வேகாமல் போயிடும். ஸோ வந்து ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு தொட்டு பாருங்கள், வந்து மேலே எந்திரிச்சு வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பபிள்ஸ் வர ஆரம்பித்து அப்படியே மேலே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பொரிக்கிறது வந்து லோ டு மீடியமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. இது வச்சுட்டிங்கன்னா அப்படியே மேலே வரும். இதை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து கரண்டியை வச்சு எடுத்து விட்டுட்டே இருங்க. ஏன் வந்து இப்படி பண்ண சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போனா தான் உங்களுக்கு ஈவனாக வேகும், கலரும் வந்து ஈவனாக வரும். நீங்கள் வந்து அதை அப்படியே கிண்டி விடாமே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு சைடு நல்லா வெந்துடும், இன்னொரு சைடு வேகாது. அதுக்கப்புறம் வந்து முழுசாக கருகி போயிடும். அப்புறம் வந்து கரெக்டாகவே வராது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கரண்டியை வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், திருப்பிக்கிட்டே இருக்கணும். மேலே வந்து தண்ணி தெளித்த மாதிரி மேலே வந்து எண்ணெயை வச்சு தெளித்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நீட்டாக வந்து உங்களுக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே வந்து ஈவன் கலராக இருக்கணும். என்ன கலரில் எடுக்கணும்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறையா பேர் வந்து பொரிச்செல்லாம் எடுத்துருவாங்க. ஆனால் வந்து ரொம்ப கலர் வந்து அதிகமாக வந்து டார்க் ப்ரௌனில் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் ஜீராவில் போட்ட முன்னாடி நல்லா வந்து சோக் ஆகும். ஆனால் வந்து அதை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்படி ஒரு மாதிரி உங்களுக்கு ரஃப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்டாக நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நார்மல் குலாப் ஜாமுன் வந்து சாஃப்டான ஒரு ஃபீலே உங்களுக்கு இருக்காது. ஸோ வந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க. ஏன் இதை வந்து இந்த டிப்பு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லைட் ப்ரௌன் கலரில் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஆற வச்சுட்டு சுகர் சிரப்பில் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க்காக மாறிடும். அப்போ வந்து உங்களுக்கு லைட் ப்ரௌனாக இருந்தது டார்க்காக மாறிடும். ஸோ வந்து நீங்கள் லைட் ப்ரௌனில் இருக்கும் போது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கும்போது அழகாக நீட்டாக வந்துடும். நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா உள்ளே நல்லா வெந்துடும். கரெக்டாக வந்து வெளியிலேயும் லைட் ப்ரௌனில் வந்துடும். சில பேர் கேட்பீங்க, நீங்கள் லைட் ப்ரௌனில் எடுக்க சொல்கிறீங்க, ஆனால் உள்ளுக்கு வேகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் லோ டு மீடியம்லேயே வச்சு பொரிச்சிருந்தீங்கன்னா அழகாக வந்து உள்ளுக்கையும் வந்துடும், வெளியிலையும் வந்துடும். ஸோ வந்து எல்லாமே ஈவனாக இருக்கும். அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் டார்க் ப்ரௌன் வரையும் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஊற வைக்கும் போது ரொம்ப டார்க் ஆயிரும். அப்புறம் வந்து ரொம்ப ஹார்டாக தெரியும், குலாப் ஜாமுன் சாஃப்டாகவே இருக்காது. சுகர் சிரப்பும் வந்து சீக்கிரம் வந்து அப்சர்வ் பண்ணாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவனாக நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம இப்போ உடனே வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலெலாம் வடிச்சிட்டு சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் ஆட் பண்ணும்போது நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, சுகர் சிரப் சூடாக இருக்கணுமா இல்லை குலாப் ஜாமுன் சூடாக இருக்கணுமான்னு கேட்குறாங்க. இந்த பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் சிரப்பில் வந்து போட சொல்லியிருப்பாங்க. அதாவது சுகர் சிரப் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அந்த டைமில் வந்து குலாப் ஜாமுன் கொஞ்சம் ஆறி இருக்கணும். அதாவது வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா ஆற வச்சுட்டு எண்ணெயெல்லாம் வடிய விட்டுட்டு ஆட் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன டிப் வந்து மெயினாக அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சுகர் சிரப் சூடாக இருக்கணும், குலாப் ஜாமுன் வந்து கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருக்கணும். இல்லைனா வந்து குலாப் ஜாமுன் நல்லா ஹீட்டாக இருக்கணும், சுகர் சிரப் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூலிங்காக இருக்கணும். ஏதாவது ரெண்டில் ஒன்று தான் வந்து ஹீட்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஹீட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்னா, குலாப் ஜாமுன் வந்து கிராக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பெருசாயிரும். உள்ளுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப கொலன்னு ஆகிடும், ரொம்ப வந்து உடஞ்சி விழுந்துடும். அதே வந்து ஒன்று மட்டும் சூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ குலாப் ஜாமுன் வந்து நல்லா சூடாக இருந்துச்சுன்னா சுகர் சிரப்பை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். சுகர் சிரப் வந்து சூடாக இருந்துச்சுன்னா குலாப் ஜாமுன் வந்து கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து ஹீட்டாக இருந்தால் போதும். நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று வந்து நல்லா ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து சுகர் சிரப் வந்து நார்மல் ஹீட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் வடிஞ்சு ஒரு 5 minutes கழிச்சு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடும். இதுக்கு வந்து என்ன டிப் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குலாப் ஜாமுனை ஜீராலே வச்சுக்கலாம், இல்லை தனியாகவும் ஊறின பின்னாடி தனியாகவே எடுத்து வச்சுக்கலாம். நல்லாவே செஞ்சுருந்தீங்கன்னா 2 to 3 ஹவர்ஸ்லேயே வந்து நல்லா ஊறிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு கூட அடுத்த நாள் காலையில் எடுக்கலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஊற வைக்கும் போது என்ன டிப் நான் சொல்லுவேன்னா, நீங்கள் ஊற வைக்கிற பாத்திரம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பாத்திரமாக, நல்லா அகலமான பாத்திரமாக, ஜீரா வந்து நல்லா நிறையா இருக்கிற மாதிரி பாத்திரம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி இந்த டிப்பு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து போடும் போது உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும்.
அது எடுத்திருக்க ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தெரியும். ஆனால் இது வந்து ஊற ஊற என்ன ஆகும்னா இருக்கிற சைஸை விட டபுள் மடங்கு மாறிடும். ஸோ வந்து ஸ்பேஸ் வந்து நிறையா தேவைப்படும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா அகலமான பாத்திரம் நல்லா வந்து அது மிதக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதான பாத்திரம் தான் காமிச்சிருக்கேன். அதனால் வந்து நான் வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுட்டேன் நைட்டு. அதை தான் வந்து நான் இப்போ எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ வந்து அதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்தால் தான் என்ன ஆகும்னா அது நல்லா வந்து ஊறி நல்லா பல்ஜ் ஆகி நல்லா அப்சர்வ் ஆகி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். நீங்கள் வந்து ஸ்பேஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு நல்லா அது மிதக்கிற மாதிரி நல்லா அதுக்கு நல்லா பெரிய பாத்திரமாக வச்சு நீங்கள் ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நீட்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஈவினிங் செஞ்சேன். காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக நீட்டாக வந்துருச்சு. நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். ஏன்னா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு அதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவையான நட்ஸை வந்து மேலே தூவிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து டெக்கரேஷனுக்காக பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் வந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்லாம். பாருங்கள் இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக அழகாக குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி காமிக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக அழகாக நீட்டாகவே வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் லைட் ப்ரௌன் கலரில் எடுத்தால் தான் அது ஊறி இந்த அளவுக்கு உங்களுக்கு டார்க் ப்ரௌனாக ஆகி நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் ரொம்ப டார்க் ப்ரௌனாக ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக வராது. இப்போ வந்து உள்ளுக்கு எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் உள்ளுக்கு ஃபுல்லாக ஜீரா நல்லா இறங்கி நல்லா வந்து நீட்டாகவே வந்துருச்சு, ஈவனாக வெந்திருக்கு. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் குலாப் ஜாமுன் வந்து நல்லா தெளிவாக நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன மைன்யூட்டான மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேர் சில மிஸ்டேக்ஸ் வந்து சின்ன சின்னதாக பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து நல்லா கிளாரிஃபை ஆகிருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக வந்து குலாப் ஜாமுன் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் குலாப் ஜாமுன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.